ஸோ another type of integration அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integral of sin x by sin x plus a இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணணும். இங்கேயும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். கீழே வந்து 2 டேர்ம் இருக்குது. இதில் வந்து sin a plus b ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்படின்னா 2 போர்ஷனாக ஸ்ப்ளிட் ஆகும். பட் இதை வச்சுட்டு நம்மளால் இன்டெகிரேட் பண்ணவே முடியாது. ஸோ தட் என்ன பண்ணலான்னா t equal to x plus a. Then from this x equal to என்ன வரும், t minus a equal to x. So the problem எப்படி சேஞ்ச் ஆகும், integral sin of t minus a divided by sin t. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் sin of a minus b ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 2 டேர்மாக ஸ்ப்ளிட் ஆகும். அந்த 2 டேர்மை வந்து ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் மைனஸ் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகி உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி கிடச்சிடும். இப்போ இங்கே dx இருக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் dx ஈக்குவல் டு dt by dx that is minus 0. ஸோ x டிஃபரன்ஸ் பண்ணால் 1 into dx. ஸோ இதுக்கு பதில் டைரெக்டாகவே டிடின்னு போட்டுக்கலாம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா என்ன வரும், sin of sin a minus b sin a cos b. So sin t cos a minus cos t sin a whole divided by sin t into dt. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா sin t cos a divided by sin t sin t கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்டெக்ரல் என்ன இருக்குன்னா, இன்டெக்ரல் ஃபஸ்ட்டு டேர்மில் cos a மட்டும்தான் இருக்கும் மைனஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா cos t by sin t cos t by sin t into sin a into dt. இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், cos aன்றது கான்ஸ்டன்ட், ஏன்னா வேரியபிள் இல்லை, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேட் பண்ணால் எதை பொறுத்து இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணிங்கன்னா t மல்டிப்ளை ஆகும். ஸோ cos a into t மைனஸ் sin a கான்ஸ்டன்ட். பட் cos t by sin t இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறதுனோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்குது. ஏன்னா sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t, இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் டிஃப்ரென்ஷியேஷன். அப்படின்னா sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t மேலே இருக்குன்னா integral f dash of x divided by f of x now this is equal to log f of x அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி integral f dash of x divided by square root of f of x now this is equivalent to 2 times root of f of x எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா cos t by sin t னா log sin t அப்படின்னு எழுதணும். log sin t plus c. So this is the answer for this problem. Okay.